அல்றாய்க்கு தான் வருவாங்க. இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மை பணியாளர் சுத்தப்படுத்த பேசுறோம். அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க. அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜிபிஎஸ் யூபிஎஸ் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல அங்க என்ன வேலை செய்வாங்கன்னு அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, சில அனாத பிணங்கள் வரும், அழுகி போன நிலையில வரும், இத மருத்துவர்கள் தொடமாட்டாங்க, செவிலியர்கள் தொடமாட்டாங்க. அது மண்ணு கிண்ணு எல்லாம் கஞ்சி சலம் புழு குள்ளா வச்சுக்கோ. அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள். நீ அவனை தூக்கி தூர போட்டுருக்க. இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன், இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை மரியா சொன்னாங்கல்ல, எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் பணி செய்ய இல்லை. இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளராக இந்த நிலத்தில் இருக்காங்க. இது எல்லோருக்குமான பிரச்சனை. இது ஒரு சாதிக்கான பிரச்சனை அல்ல, இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை, மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல. அதனால தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் அடிக்குது. நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ, அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா? ஓராண்டு நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் உங்களை மொத்தமா விடுவோம். நாங்க அதிகாரம் நிலையானது கிடையாது, தலையில் மாறும். இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அது மறு சுழற்சி செய்தால் 1 லட்சம் கோடி. ஆனா எவனும் பண்றதில்லை. அந்த 1 லட்சம் கோடியில 13 விழுக்காடு பங்கு தமிழ்நாடு. இந்தியாவினுடைய மொத்த குப்பையில 13 விழுக்காடு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை மறுசுழற்சி பண்ணினால் கூட வருகிற 1 லட்சம் கோடியில குறைந்தபட்சம் 13,000 கோடி தமிழ்நாடு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டாது நீ வந்து செய்யலாம். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நோ, எங்களுக்கு தேவை கமிஷன். கல்லா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்ணா அள்ளிக்க கமிஷனை கொடு, கிராவலா அள்ளிக்க கமிஷனை கொடு, மண்டலா அள்ளிக்க கமிஷனை கொடு. நீங்க எங்களை திட்டுறீங்களா? நல்ல திட்டுங்க, கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுங்க சீமான். அவன் அன்னை அவன் நினைக்கிறான் ஸ்டாலின் சீமானுக்கு பண்ண, டேய் நாங்க ஒரு 500 கோடி கொடுத்தா அவங்கள அப்படி கூட திட்டலாம், அவங்க அப்படி கூட திட்டலாம், அப்படி கூட திட்டலாம். போடா திராவிடமே, போயா கருணாநிதி, போயா சோனியா காந்தி, ராஜபக்சே அப்படி கூட திட்டலாம். என்னன்னு தெரியும், அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய இலி கூட்டம். அதனால் திராவிட கூட்டம். ஆனா அன்பு தினசன் இங்க வந்து குப்பையை பத்தி பேசணும், இல்ல தூய்மை பணியாளர் பத்தி பேசணும். குப்பையை பத்தி பேசாம சுவையை பத்தி பேசுறாரு. அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் குப்பையை பத்தி பேசாம என்ன சுவையை பத்தி பேசுறாரு, அதுவே ஒரு குப்பை தானடா, அதனாலதான் அவன் பேசுறான். அதனால அந்த அண்ணன் தினசன் பேசுறது சரிதான். தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் வெல்லும். ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும் பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளராக சென்றவர்கள் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள். நன்றி, வணக்கம்.